மஹிந்த குடும்பத்தின் மீது நேரடியாக கை வைக்க அரசுக்கு அச்சம். மனோ எம்பி கிண்டல். எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பில் வெளியான அதிரடி அறிவிப்பு. மஹிந்த தொடர்பில் அரசாங்கத்தின் அந்த கூற்று ஆத்திரத்தில் நாமல் விளாசல். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வந்து குவியும் முறைப்பாடுகள். செம்மணி மனித புதைக்குழி பேரவலம் சர்வதேசத்திற்கு பரந்த கோரிக்கை. அமெரிக்காவிலும் தலை தூக்கும் பாரிஸ் அரசியல். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் டிரம்பின் மகனும் போட்டி. இலங்கையின் எல்லைக்குள் கால் வைத்தால் கைது செய்யப்படுவீர்கள் எச்சரிக்கை விடுத்த சந்திரசேகர். மஹிந்த குடும்பம் மீது நேரடியாக கை வைக்க அனுர அரசுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது முகநூல் பக்கத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், தனது மனைவி கைது செய்ய வேண்டாம் என்று அரசுக்கு சொல்லுங்கள் என்று மஹிந்த கண்டி பௌத்த மகாநாயகரிடம் உதவி கேட்கவில்லை எனவும், இந்த செய்தி அரசு தரப்பால் பரப்பப்படுவது எனவும் நாமல் கூறுகின்றார். மஹிந்த இப்படி உண்மையாக உதவி கேட்டாரா, கேட்டிருந்தால் நாமல் இப்படி சொல்லுவாரா என்ற லாஜிக்கல் கேள்விகள் எழுகின்றன. எது எப்படியோ சிரந்தி ராஜபக்ஷவை கைது பண்ணி ஸ்கோர் பண்ண அரசு தரப்பு விரும்பினாலும் மஹிந்த குடும்பத்தின் மீது நேரடியாக கை வைக்க அரசுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இருப்பது தெரிகின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இன்று கூட உள்ள எரிபொருள் விலை நிர்ணய குழுவால் விலை நிர்ணயம் குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றாலும் திருத்தம் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என்று சிபிசி நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் நிலைத்த நிலையில் தொடர்வதால் ஜூலை மாதத்தில் இலங்கையில் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விவரங்கள் கடந்த சில வாரங்களாக நிலைத்துள்ளதோடு சில சமயங்களில் விலை குறையும் சாத்தியம் கூட காணப்படுகின்றன. இந்த நிலைமை தொடருமானால் ஜூலை மாதத்தில் எரிபொருள் விலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட மாட்டாது என்றார். இதன்படி விலை நிர்ணய குழு கடந்த மாதத்திற்கான சராசரி எரிபொருள் விலை மற்றும் சமீபத்திய இறக்குமதி செலவுகளை அடிப்படையாக கொண்டு ஜூலை மாத விலையை தீர்மானிக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். அதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரை தொடர்புபடுத்தி தவறான தகவல்கள் மூலம் அரசாங்கம் தனது தோல்விகளை மறைக்க முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாமல் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமது குடும்பத்தினரை கைது செய்யாது தடுக்கும் வகையில் மகாநாயக்க தேரர்களிடம் உதவி கோரியதாக வெளியான செய்தியை அரசியல்மயமான பொய்யான முயற்சி எனவும் முழுமையாக தவறானது என்றும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியை குறிவைத்தது மட்டுமல்லாமல் மத தலைவர்கள் வரை இழுத்து சென்று அரசியல் சச்சரவுகளில் சிக்கி வைக்கும் இந்த செயல் மிக கொடூரமானது. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கம் அரசியலமைக்கப்பட்ட பொய்கள் மற்றும் நடுவர் அமைப்புகளையும் காவல்துறையையும் பயன்படுத்தி தனது குடும்பத்தினரை குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்க முயல்கின்றது எனவும் நாமல் குற்றம் சாட்டியுள்ளார். எங்களது குடும்பம் அரசியலால் தூண்டப்பட்ட விசாரணைகளுக்கு எப்போதும் நேர்மையாக சமாளித்து வருகின்றது. நீதிமுறையின் மீது நாங்கள் முழு நம்பிக்கையும் வைத்துள்ளோம். எங்களுக்கென எந்தவித சலுகைகளோ விசேட சிகிச்சைகளோ நாடுவதில்லை என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கம் பொய்யான பிரச்சாரங்கள், நற்பெயர் சிதைக்கும் நடவடிக்கைகள் மற்றும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அமைப்புகளை அரசியலாக்கும் செயல்களை முற்றிலும் நிறுத்தி மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
இந்த ஆண்டின் கடந்த 5 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திற்கு கிடைத்த புகார்களின் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியுள்ளது. ஜனவரி 1, 2025 முதல் மே 31, 2025 வரை 2138 புகார்கள் வந்துள்ளதாக ஆணையம் குறிப்பிடுகின்றது. 2024ஆம் ஆண்டு நிலுவையில் உள்ள புகார்கள் உட்பட ஆணையத்திடம் தற்பொழுது மொத்தம் புகார்களின் எண்ணிக்கை 2221 என்று கூறப்படுகின்றது. இவற்றில் 224 புகார்களை விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் 524 புகார்கள் போதுமான ஆதாரங்கள் இல்லாததாலும் சட்டத்திற்கு பொருத்தமற்றதாலும் விசாரிக்கப்படாமல் இருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வருடத்தின் கடந்த 5 மாதங்களாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட முன்னேற்ற அறிக்கை 282 புகார்கள் விசாரணைக்காக வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. செம்மணி சிந்துபாத்தியில் கண்டறியப்பட்டுள்ள மனித புதைக்குழி அகழ்வு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியமங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கமாக யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தியில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பாக எமது தீவிர கவனத்தையும் நிலைப்பாட்டையும் வெளியிடுகின்றோம். ஏற்கனவே தமிழர் தாயக பரப்பிலும் ஸ்ரீலங்காவிலும் 22க்கும் மேற்பட்ட மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னார் சதொச வளாக மனித புதைக்குழி, மன்னார் திரிகேதீஸ்வரம் மனித புதைக்குழி, கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் அகழ்வுகள் நிறைவு பெற்று மிக அண்மைய காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றதே தவிர இந்த மனித புதைக்குழி தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை. எனவேதான் நாங்கள் உள்நாட்டு நீதி பொறிமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித புதைக்குழிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதி பொறிமுறையையும் வலியுறுத்தி வருகின்றோம். தற்போது வரை யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தியில் மீட்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் எண்ணிக்கை 14ஐ தாண்டியுள்ளது. இதில் சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக அறிகின்றோம். மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றன் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதைக்குழி அகழ்வு வெளிப்படுத்துகின்றது. ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் கண்டெடுக்கப்படும் போது அந்த இடம் சர்வதேச நியமங்களுக்கேற்ப மனித புதைக்குழி என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் எல்லைக்குள் கால் வைத்தால் கைது செய்யப்படுவீர்கள் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலக வங்கி குழுவினர் மற்றும் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, சுனில் ஹிந்துநெத்தி, சந்திரசேகர் ஆகியோருடன் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் பங்கேற்ற கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் சந்திரசேகர், இலங்கையின் எல்லைக்குள் சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரித்துள்ளார். அத்துடன் அவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் சட்டவிரோத கடற்தொழிலாளர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் கென்னடி குடும்பம், புஷ் குடும்பம், கிளின்டன் குடும்பம் போன்றவை தலைமையில் தலைமுறை அரசியல் நிகழ்ந்திருக்கின்றது. அதேபோன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மகனும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவாரா என்று ஊடகங்கள் கேள்வி எழுப்பி வருகின்றன. அமெரிக்காவில் ஜனாதிபதிகளின் பதவிக்காலம் 4 ஆண்டுகள் மட்டுமே. மேலும் இருமுறைக்கு மேல் ஒருவர் ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியாது. அந்த வகையில் 2029ஆம் ஆண்டில் தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஜனாதிபதி சகாப்தம் முடிவடைந்தது. அவருக்கு பிறகு அவரது கட்சியின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அதிகரித்து வருவதால் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் எப்படி இருக்கும் என்பதில் ஆவல்தான் அதிகமாயுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மகன் எரிக் டிரம்பும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவாரா என்ற கேள்வியும் செய்தி நிறுவனங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இதுகுறித்து எரிக் டிரம்பிடம் ஆங்கில செய்தி நிறுவனம் ஒன்று, உங்கள் குடும்பத்தினரையும் இதில் கொண்டுவர நினைக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியது. அதற்கு பதிலளித்த அவர், கடந்த 10 ஆண்டுகளாக நான் அனுபவித்ததை என் குழந்தைகளும் அனுபவிக்க வேண்டுமா என்று கூறியுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், பொது வாழ்க்கை
வாழ்க்கையில் நுழைவது குறித்து இந்த முடிவும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. இருப்பினும் அரசியல் பாதை எனக்கு எளிதான காலம் சொல்லும். ஆனால் என்னை விட அதிகமானோர் அங்கே உள்ளனர். அரசியலில் பணம் சம்பாதிக்க ஒரு குடும்பம் உள்ளது என்றால் அது ட்ரம்ப் குடும்பம் மட்டுமே என்று இவர் மேலும் தெரிவித்துள்ளார்.